மரணத்தின் மீது வெற்றி 3 வார செய்தி தொடர் 3ஆம் வாரம் செய்தி 5. நாம் மிகவும் நேசிக்கிற ஒருவருடைய மரணத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும். திரும்பவும் உங்களோடு இருப்பதை நன்றாக உணர்கிறேன். மரணத்தின் மீது வெற்றி என்னும் சத்தியத்தை தான் இந்த வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலில் எனக்கு கடிதம் எழுதிய எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நான் இந்த செய்தியை முடிக்கும் பொழுது நாங்கள் இன்னொரு விலாசத்தை உங்களுக்கு கொடுப்போம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை, பிரச்சனைகளை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அந்த விலாசத்திற்கு நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை தனிப்பட்ட விதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நேற்று நாம் பார்த்தோம். எவ்வாறு மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பது நேற்றைய செய்தியின் தலைப்பாய் இருந்தது. நேற்றைய செய்தியின் தொடர்ச்சியாக இன்றைய செய்தி இருக்கப் போகிறது. என்னுடைய இன்றைய செய்தியின் தலைப்பு, நாம் மிகவும் நேசிக்கும் ஒருவருடைய மரணத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும். இன்று நான் உங்களிடம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில விஷயங்களை அனுபவமாக கடந்து வந்த பிறகுதான் அவற்றை ஒரு நபரால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இது என்னுடைய விஷயத்தில் உண்மை. 1975ஆம் வருடம் என்னுடைய முதல் மனைவி லிடியாவை கர்த்தர் தம் வீட்டிற்குள் அழைத்து கொண்டார். அதாவது என் மனைவி லிடியா மரித்து விட்டார். நாங்கள் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்திருந்தோம். வறுமை, ஐஸ்வர்யம் என எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து வாழ்ந்திருந்தோம். நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து வாழ்ந்தோம். நாங்கள் இருவருமே சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தோம். சில நேரங்களில் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சபை ஆராதனையில் அல்லது ஒரு கருத்தரங்கில் ஊழியம் செய்த பிறகு ஜனங்கள் எங்களிடம் வந்து, நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரே நபராக ஊழியம் செய்கின்றீர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஏக சிந்தையும் ஒரு மனப்பாடும் எங்களிடையே இருந்தது. கர்த்தர் லிடியாவை தம் வீட்டிற்குள் அழைத்து கொண்ட பிறகு எனக்குள் இருந்த ஒரு பகுதி என்னிடமிருந்து எடுபட்டது போல இருந்தது. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனாலும் தேவன் அதை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார். கனிகள் நிறைந்த ஒரு அனுபவமாக அதை மாற்றினார். அதைத்தான் இன்றைய செய்தியில் நான் சொல்லப் போகிறேன். அதற்கு பிறகு மற்றவருடைய வாழ்க்கையை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். தங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்த ஆண்கள், பெண்கள் எப்படியோ என்னிடமாய் ஈர்க்கப்பட்டார்கள். அப்பொழுது என்னால் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முடிந்தது. ஆனால் அதற்கு முன்பு என்னால் அப்படி செய்ய முடியவில்லை. தாங்கள் மிகவும் நேசிக்கும் ஒருவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வெகு சிலர் தான் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து 30 வருடங்களோ அல்லது 40 அல்லது 50 வருடங்களோ சேர்ந்து வாழ்கின்றனர். நிச்சயமாக இது நிஜத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு மனநிலையாகத்தான் இருக்கிறது. காரணம், நிச்சயமாக தேவன் ஒருவரை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அல்லது நாம் மிகவும் நேசிக்கின்ற ஒரு சகோதரனையோ அல்லது ஒரு சகோதரியோ அல்லது அன்புக்குரிய ஒரு உறவினரையோ தேவன் எடுத்துக்கொள்ளலாம். பெற்றோர்களே தம் வீட்டிற்குள் அழைத்துக் கொள்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாருமே வளர்ந்து பூரண வயதில், நன்கு முதிர்ந்த வயதில் மரிப்பதில்லை. மரணம் என்பது எல்லா நிலைகளிலும் நடக்கின்றது. எல்லா வகையான வயதினரும் மறிக்கின்றனர். நான் இதை சொல்லும் பொழுது இதை ஏதோ விரும்பத்தக்க துயரமான நிகழ்வாக உணர்ந்தவனாய் சொல்லவில்லை. நான் நிஜத்தை பேசுகிறேன். ஆனால் ஒன்றை நான் கண்டுபிடித்துக் கொண்டேன். நாம் மிகவும் நேசிக்கும் ஒருவருடைய மரணத்தை நம்மால் வெற்றியாய் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் அது. ஆனாலும் அது தேவனுடைய அன்பையும் உண்மையையும் நிரூபிக்கக்கூடிய இன்னொரு ஆதாரமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதிருந்தால் அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 6 காரியங்களை ஆலோசனையாக நான் கொடுக்க போகிறேன். முதலில் தேவனுடைய அன்பையும் ஞானத்தையும் நம்புங்கள். நான் இதை திரும்பவும் சொல்கிறேன், தேவனை நம்புங்கள். யோபுவின் வாழ்க்கையில் ஒரு அழகான எடுத்துக்காட்டை நம்மால் பார்க்க முடியும். யோபுவின் 7 மகன்களும் 3 மகள்களும் ஒரே பேரழிவில் ஒரு கணத்தில் மரித்து போனார்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை இழந்த நிலையில் அவன் இதை பேசவில்லை. மாறாக கர்த்தர் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கையை தான் அவனுடைய இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் கொடுப்பார் என்று உங்களால் விசுவாசிக்க முடியும் என்றால் கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியாது? அவருடைய ஞானத்தை உங்களால் நம்ப முடியவில்லையா? தேவன் தம்முடைய பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொள்வதற்கு சரியான வழியையும் சரியான நேரத்தையும் அறிந்திருக்க மாட்டாரா என்ன? அவர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார் என்று தான் நான் விசுவாசிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் 2வது ஆலோசனை இதுதான். நீங்கள் மிகவும் நேசிக்கும் அந்த உறவை தேவனிடம் விட்டு கொடுத்து அர்ப்பணியுங்கள். இது சுலபம் அல்ல. என் மனைவி மரித்த பிறகு அந்த ஒரு மணி நேரம் என் நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது நான் தேவனிடம் இவ்வாறாக சொன்னேன், நான் அவளை திரும்ப கேட்கப் போவதில்லை. அவள் என்னுடையவளாக ஆவதற்கு முன் அவள் உமக்கு சொந்தமானவளாக இருந்தால். நான் அதை சொன்னபோது என்னுடைய இருதயத்திலிருந்து ஏதோ ஒன்று வெளியே இழுக்கப்பட்டதைப் போல நான் உணர்ந்தேன்.
அது தேவனுடைய கரம் எனக்குள் நுழைந்தது. அந்த காயத்தை ஆற்றும்படி இடம் கொடுத்தது. மாறாக என் மனைவியையும் அவளை குறித்த நினைவுகளையுமே நான் விடாது இறுகப்பற்றி பிடித்துக் கொண்டிருந்தேன் என்றால் தேவனால் எனக்காக கிரியை செய்திருக்க முடியாது. ஆக என்னுடைய இரண்டாவது ஆலோசனை இதுதான். நீங்கள் மிகவும் நேசிக்கும் அந்த உறவை தேவனிடம் விட்டு கொடுத்து அர்ப்பணியுங்கள். மூன்றாவதாக, உங்களுடைய விசுவாசத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி அறிக்கை செய்யுங்கள். ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்வது விசித்திரமாக தெரியலாம். ஆனால் தேவன் என்னுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட போது என்னை நானே இவ்வாறாக கேட்டுக்கொண்டேன். இவ்வளவு வருடங்களும் நான் பிரசங்கித்த காரியங்களை நான் மெய்யாகவே விசுவாசிக்கின்றேனா? உயிர்த்தெழுதல் நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் என்பதை நான் மெய்யாகவே விசுவாசிக்கின்றேனா? என் மனைவியை நான் திரும்பவும் நிச்சயம் பார்ப்பேன் என்பதை நான் மெய்யாகவே விசுவாசிக்கின்றேனா? இக்கேள்விகளுக்கு பதிலளிப்பது கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கடினமாக இருந்தது. பிறகு நான் சொன்னேன், நான் நிச்சயம் விசுவாசிக்கின்றேன். நான் நிச்சயம் விசுவாசிக்கின்றேன். நிச்சயம் உயிர்த்தெழுதல் ஒரு நாள் நடக்கும். நாங்கள் திரும்பவும் சந்திப்போம். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதாகமும் நம்பப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம். நிஜமாயிராத உண்மையற்ற ஒன்றின் மீது நான் விசுவாசம் வைக்கவில்லை. எல்லா சோதனையிலும் நின்று ஜெயிக்கக்கூடிய தேவனுடைய உண்மையின் மீதும் தேவனுடைய அன்பின் மீதும் வேதவசனத்தின் சத்தியத்தின் மீதும் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். ஆக இதுதான் நான் உங்களுக்கு தரும் மூன்றாவது ஆலோசனையாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை திரும்பவும் உறுதி செய்து அதை அறிக்கை செய்யுங்கள். இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்களை சொல்வது என்பது எனக்கு சுலபமான விஷயம் அல்ல என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனாலும் நான் இதை செய்வதற்கான காரணம், இதற்கு இன்னும் ஆயத்தமாகாத நிறைய பேரை நான் பார்த்திருக்கின்றேன் என்பதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு நேரிடும்போது அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது நான் இன்னும் 3 ஆலோசனைகளை கொடுக்கப் போகிறேன். இதுவரை நான் கொடுத்த 3 ஆலோசனைகளில் தொடர்ச்சியாக 4வது ஆலோசனை வருகின்றது. உணர்வுகளுக்கு மரத்து போன ஒரு நபராக வாழும்படி முயற்சிக்காதீர்கள். உங்களுடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த உணர்வையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் வாழ்வதென்பது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இது ஒரே மெய்தேவனை அறியாதவருடைய தத்துவமாய் கிரேக்கத்தில் ஆரம்பித்தது. இந்த தத்துவத்தின்படி வாழ்கின்ற ஒரு நபர் தன்னை காயப்படுத்தக்கூடிய, வருத்தத்தில் ஆழ்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கிக் கொள்வார். இவர் ஒருபோதும் சிரிக்க மாட்டார். இவர் ஒருபோதும் கதறி அழமாட்டார். இவர் ஒருபோதும் தன் உணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். இதற்கும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் பலவீனமான மனுஷர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். நாம் எதினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் வேதனைப்படுவீர்கள், மனதளவில் காயப்படுவீர்கள் என்பது அவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு உண்மை என்னை எப்பொழுதுமே பாதித்திருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்ட பிறகு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்களுடைய பயணத்தின் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களுடைய 2 முக்கியமான தலைவர்களாகிய மோசேயையும் ஆரோனையும் இழந்தனர். வெவ்வேறு தருணங்களில் நிகழ்ந்த இந்த 2 நிகழ்விலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தலைவர்களுக்காக 30 நாட்கள் துக்கம் அனுசரிக்கும்படி தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். ஒன்றுமே நடக்காது போல அவர்கள் அப்படியே எழுந்து கடந்து சென்று விட முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றாய் கலந்திருந்த ஒருவரை தேவன் எடுத்துக்கொண்டார். அது அவர்களுக்கு ஒரு பேரிழப்பு என்பது தேவனுக்கு தெரியும். தேவன் சொன்னார், 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அழுங்கள், உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள், உணர்வுகளை அடக்கிக் கொள்ளாதீர்கள். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிற தாவீதின் சாட்சியை குறித்து இப்பொழுது நாம் நினைத்து பார்க்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக, ஆனந்த நடனமாக மாறப்பண்ணினீர். என் மகிமையை, அதாவது என் ஆத்துமா அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை, அதாவது என் துயரத்தை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். தேவனுடைய வேதாகமம் வெளிப்படையானது, நேர்மையானது, ஒளிவு மறைவு இல்லாதது. வேதாகமத்தை குறித்த இந்த விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இது அவ்வளவு யதார்த்தமானது, நிஜமானது. நான் துக்கப்படவில்லை, புலம்பவில்லை என்று தாவீது சொல்லவில்லை. நான் புலம்பினேன், துக்கப்பட்டேன் என்று தான் அவன் சொல்லுகிறான். என் துக்கத்தை ஆனந்த நடனமாக மாற்றினீர். அவன் துக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் அவனால் ஆனந்தமாய் நடனமாடி இருக்க முடியாது என்று தான் நான் விசுவாசிக்கின்றேன். துக்கத்துக்கு பிறகுதான் அப்படிப்பட்ட ஒரு நடனம் வெளிப்பட முடியும். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து என்னால் இதை உங்களுக்கு சொல்ல முடியும். உண்மையில் இது என் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. மெய்யாகவே தேவனுடைய துக்கத்தை ஆனந்த நடனமாக மாற்றினார். ஆனால் முதலில் நான் துக்கப்பட வேண்டி இருந்தது. நான் நேர்மையாக வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. யதார்த்தமாய் நான் வாழ வேண்டியிருந்தது. நான் வேதனைப்படுகிறேன், இது என்னை காயப்படுத்துகிறது என்று நான் சொல்ல வேண்டியிருந்தது.
எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக நாம் அவரிடம் அதை காண்பிக்கும்போது தேவன் அந்த காயத்தை சுகமாக்குகிறார். மாறாக நீங்கள் அந்த உணர்வை அடக்கிக் கொள்ளும்படி முயற்சிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்குள் ஆழமாக வேரூன்றிவிடும். அது உங்களை வதைக்கும், மகா வேதனைக்குள்ளாக்கும். ஒரு நாள் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைக்குள் நீங்கள் சிக்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த அனுபவத்தின் வழியாக கடந்து செல்வதற்கு முன்பு இருந்த நிலையை விட மனதளவிலும் உணவுபூர்வமாகவும் நல்ல ஆரோக்கியமான வலிமையான ஒரு நபராக நான் இருக்கிறேன். 5வது ஆலோசனை, சரீரமாகிய சபையின் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சக விசுவாசிகள் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நம்முடைய சக விசுவாசிகளிடமிருந்து நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் மனைவி மரித்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்னுடைய ஐக்கியத்திலிருந்த சக விசுவாசிகள் என் மீது காண்பித்த அன்பை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. அது என் வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களில் என்னோடு கூடவே இருக்கும். அது மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வலிமையான பாதிப்பை உண்டு பண்ணியது. இப்பொழுது நான் திரும்பி பார்த்து சரீரமாகிய ஒரு சபையின் அங்கமாக நான் இருந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடு கூடவே நின்று அர்ப்பணிப்பு உணர்வுள்ள விசுவாசிகளின் கூட்டத்தில் நானும் ஒரு அங்கமாக இருந்தேன். நண்பரே, என்னை நம்புங்கள். அந்த நேரம் வரும்பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் நபர்கள் தேவைப்படுவார்கள். சகல ஆறுதலின் தேவன் என்று வேதவசனம் தேவனை அழைக்கும் பொழுது அதை வாசிப்பதற்கு அழகாக அருமையாக இருக்கிறது அல்லவா? ஆனால் அவர் நம்முடைய சக விசுவாசிகள் மூலமாக ஆறுதல் படுத்துகிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை இவ்வாறாக சொல்லுகின்றன. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அர்ப்பணிப்பு உணர்வுள்ள விசுவாசிகள் உங்களுக்கு ஆதரவாய் நிற்கப் போகிற ஒரு நேரம் உங்களுக்கு வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய 6வது மற்றும் கடைசி ஆலோசனை இதுதான். உங்களுடைய முழு பலத்தோடு உண்மையாய் கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுவதிலிருந்து, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் உங்களுக்கு இருக்கும் தனிப்பட்ட கடமையிலிருந்தும் எதுவும் உங்களை பின்வாங்க செய்யாதபடி பார்த்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே பவுல் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்றை செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். வெற்றிகரமான கிறிஸ்துவ ஜீவித்திற்காக ரகசியங்களில் ஒன்று இதுதான். பின்னானவர்களை மறக்க வேண்டும், முன்னானவர்களை நோக்கி செல்ல வேண்டும். ஒரு பரிசு நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும். பவுலின் மனப்பான்மை 2 வார்த்தைகளை நான் தொகுத்து சொல்ல விரும்புகிறேன். முன்னோக்கி ஓடுங்கள், மேலானவர்களை நாடுங்கள். நீங்கள் அப்படித்தான் வாழ வேண்டும். பின்வாங்காதீர்கள், திரும்பி பார்க்காதீர்கள். தொடர்ந்து முன்னோக்கி ஓடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அது தேவனுடைய அன்பையும் தேவனுடைய உண்மையையும் ருசி பார்த்த இன்னொரு அனுபவமாக மாறியிருக்கிறது. நல்லது, இன்றைக்கு என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் திரும்பவும் அதே நேரம் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.